நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிறது ஆரணி பாராளுமன்ற தொகுதி. இது மேற்கு மண்டலத்தில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே வலுவாக இருந்த பகுதி, அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி வலுவாக இருக்கிற பகுதி, அதே மாதிரி டிஎம்கே கூட்டணி பலத்தால் வலுவாக இருக்கிற பகுதி அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த தொகுதியில் மூணையும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் போட்டி இருக்குது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பிஜேபி கூட்டணி 290 பாயிண்ட் எடுத்து பிஜேபி கூட்டணி நிற்கிறாங்க 2ஆம் இடத்துல. முதல் இடத்துல டிஎம்கே கூட்டணி தரணி. பிஜேபியில் பார்த்தீங்கன்னா பிஎம்கே நிற்குது. பிஎம்கே கணேஷ்குமார் அங்கே வேட்பாளர் அங்கே 290 வாக்குகள் மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தில் இருக்கிறாரு. திமுக கூட்டணி தரணின்னு கேண்டிடேட்டு, அவரும் நல்ல கேண்டிடேட் தான். அவர் 345 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தில் இருக்கிறாரு. அவர் அதிமுக கூட்டணியில் கஜேந்திரன் சொல்லிட்டு அவர் 280 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடம். 280 290, அதாவது ஏடிஎம்கேக்கும் பிஜேபி கூட்டணிக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லைன்னு சொல்லலாம். கொஞ்சம் லிட்டில் பிட் தான் டிஃபரன்ஸு. பால்வாசம், ஏன்னா மேற்கு மண்டலத்தில் ஏற்கனவே ஏடிஎம்கே வலுவாக இருக்கிற பகுதி. இருந்தாலும் அந்த இடத்துல பிஜேபி கூட்டணி மிகப்பெரிய வலுவை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத தான் நமக்கு பார்க்குது. அதே மாதிரி நாம் தமிழர் அங்கே பார்த்தீங்கன்னா 160 மதிப்பெண்கள் பெற்று 4ஆவது இடத்துல இருக்கிறாங்க. நீங்கள் பிற கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு 120 மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஆரணி பாராளுமன்ற தொகுதி இது டிஎம்கேக்குன்னு நம்ம சொல்லலாம். டிஎம்கேக்கு தனிப்பெரும் செல்வாக்கு இருக்கிறது மாதிரி தான் நம்மளுடைய கருத்து கணிப்பு காமிக்குது. இது அடுத்ததான் நம்ம அடுத்தது பார்ப்போம்.